என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர்களே, முதற்கு உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை பெய்து ஆற்றிலே வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வெள்ளம் ஓடுவதை பல பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு வாலிபர் அங்கே இருந்த படிக்கட்டில் சறுக்கி ஆற்றுக்குள் விழுந்து விடுகிறார். உயிருக்காக போராடி கொண்டு அவர் ஆற்றில் தண்ணியோடு அடித்து செல்லப்படுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த பல பேர், கும்பலில் இருந்த ஒருவர் சொல்லுகிறார், தம்பி எப்படியா தப்பிச்சு வா அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் சொல்கிறாரு, தம்பி மூக்கை கட்டியை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் சொல்கிறார், இது யார் பெத்த பிள்ளையோ இப்படி போய் சாவுதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்த ஒரு மீனவர் அங்கே வருகிறார். அவர் உடனடியாக தண்ணீரில் குதித்து உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த வாலிபரை காப்பாற்றி கரை கொண்டு வந்து சேர்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்ததும் இதுதான். இந்த உலகமே துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் இருந்த நேரத்தில் மக்கள் பலவிதங்களிலே கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் கடவுள் மனமிறங்கி இந்த மண்ணுக்கு வந்ததுதான் கிறிஸ்மஸ் பெருவிழா. கடவுள் மனிதனாக ஏன் பிறக்க வேண்டும்? மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கும் புதிய சமுதாயத்தை படைப்பதற்கும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுப்பதற்கும், பாவத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, உலகின் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகவும் தான் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுக்கு வந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் மிக பெரும் விழாவாக உலகம் திசையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அன்பின் திருவிழா. கடவுள் நம் மீது வைத்த அன்பின் காரணத்தால் தான் இந்த மண்ணுக்கு வந்தார். எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று அவர் நினைத்திருந்தால் இந்த மண்ணில் மனிதனாக பிறந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகவும் தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காகவும் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தான் அவர் இந்த மண்ணிற்கு வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த நாட்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக கொடுக்க ஆசைப்படுவது, இந்த மனித சமுதாயம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே அன்பு இல்லை, உறவுகளுக்கு மத்தியில் அன்பு இல்லை, சுயநலம் அதிகரித்து விட்டு இருக்கிறது, பொறாமை அதிகரித்து விட்டு இருக்கிறது, வெறித்தனங்கள் அதிகரித்து விட்டு இருக்கின்றன. அடுத்தவர்களை எப்படி அடித்து சாய்க்கலாம் என்ற மனப்பான்மை மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. மனசாட்சி இன்றைக்கு செத்து கிடக்கிறது. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி என்று பாடினான். ஆனால் இன்றைக்கு அந்த மனசாட்சியை பற்றி யாரும் கவலைப்படுவது கிடையாது. அவன் 100 ரூபாய் லஞ்சம் வாங்குகிறான், அவன் 1000 கோடி லஞ்சம் வாங்குகிறான், என்ன பெரிய இதுவாக இருக்கிறது என்ற ஜஸ்டிஃபிகேஷனை செய்து கொள்கின்ற மனப்பான்மை மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஒரு அன்பின் சமுதாயமாக, ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னிப்பின் சமுதாயமாக, இரக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இரண்டாவதாக, இன்றைக்கு பாருங்கள், எத்தனை விதமான சண்டை சச்சரவுகள், எத்தனை விதமான அப்பாவி மக்கள் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறார்கள். உலகிலே நன்மனம் படைத்தவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று ஆண்டவர் அன்றைக்கு பிறந்தபோது பாடப்பட்டது. இன்றைக்கு இஸ்ராயல், காசா, ரஷ்யா, உக்ரைன் இப்படிப்பட்ட நாடுகளிலே ஒரு பக்கம் பயங்கரமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களிலே மனவிதமான மனபாரங்களால் பல பேர் அமைதி இழந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற பாடல் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒலித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே அழுகிறேன் என்ற ஓலங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இயேசுவின் பிறப்பு ஒரு வெத்து வேட்டாக இல்லாமல், வெளி அடையாளமாக, ஒரு கொண்டாட்டமாக, வியாபாரத்தனமாக இல்லாமல் மக்கள் மத்தியிலே அன்பை,
கொண்டு வருகிற ஒரு விழாவாக, அமைதியை கொண்டு வருகிற ஒரு விழாவாக, பகிர்ந்து கொள்கிற ஒரு விழாவாக, சனி சமமாக ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற விழாவாக, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயமாக என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த கிறிஸ்மஸுக்கு அர்த்தம் இருக்கும். இன்றைக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால், எக்ஸ்மஸ் என்று போடுகிறார்கள். கிறிஸ்மஸ் என்று போடுவது கிடையாது. எக்ஸ்மஸ் என்று போட்டால் அதில் கிரைஸ்ட் கிடையாது. கிறிஸ்மஸ் என்று போட்டால் தான் அதில் கிரைஸ்ட் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு வெறும் எக்ஸ்மஸைத்தான் கொண்டாடுகிறவருடைய கிறிஸ்துவை கொண்டாடுவதில்லை. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ் எங்கே இருக்கிறது? இதிலிருந்தே நமக்கு இந்த வேதனையான சூழ்நிலை கண்டிப்பாக புரியும். வான்முட்டும் கோபுரங்கள் உயர்ந்த ஒரு கோயில் ஆலயம், அந்த ஆலயத்தில் வழிபாடு நடைபெறாவிட்டால் அந்த ஆலயத்தால் என்ன புண்ணியம் இருக்கிறது பாருங்கள். கவின்மிகு நாடக மேடை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது. அதிலே நாடகம் நடைபெறாவிட்டால் அந்த ஸ்டேடியத்தால், அந்த ஹாலால் யாருக்கு என்ன பயன் இருக்கிறது யோசித்து பாருங்கள். பெரிய தேர் அலங்காரங்கள் 1000 செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கடவுளுடைய திருவுருவம் வைக்கப்படாவிட்டால் என்ன புண்ணியம் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்மஸும் கூட பல சமயங்களிலே ஒரு வெத்து வேட்டான கிறிஸ்மஸாக இருக்கிறது, வெளி ஆடம்பரமான கிறிஸ்மஸாக இருக்கிறது. இரவு திருப்பலிக்கு போனோம், குடல் ஜோடித்தோம், வீட்டுக்கு வந்து பிரியாணி செய்தோம், சாப்பிட்டோம், மகிழ்ச்சி அடைந்தோம், 4 பேருக்கு கேக்கை கொடுத்தோம், துணிமணி கொடுத்தோம் என்று போய்விடுகிறதை ஒழிய அதைவிட ஆழமாக போய் நாம் சிந்திப்பதற்கு அது இடம் கொடுப்பது கிடையாது. ஆகையால் நாம் கொண்டாடுகின்ற 2025வது ஆண்டு கிறிஸ்மஸ் பெருவிழா கிறிஸ்துவை நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வந்து தங்க வைக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களில் தங்க வைக்க வேண்டும். அவர் கொண்டு வந்த அந்த வேல்யூஸ் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும், இந்த சமுதாயத்தின் வாழ்வாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம், எதிர்காலம் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக இந்த நாளில் பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.